We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. லாஸ்ட் சீசன்ல இதே கிரவுண்ட்ல நடந்த முதல் ஈவினிங் மேட்ச்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ண எஸ்ஆர்எஸ் டீம் 286 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே போல ஒரு ஸ்கோர் இந்த தடவையும் பதிவாகுமா இல்ல இந்த சீசன்ல நிறைய கிரவுண்ட்ஸ்ல நடக்கிற மாதிரி மேட்ச் வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்குமா? டீடைலா இந்த வீடியோல ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 10 ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா April 5 சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு மேட்சுக்கும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா நிறைய டைம் செலவு பண்ணி தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய லைக் அண்ட் ஷேர் வந்து கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம நீங்க கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த பிச் கண்டிஷன் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் அங்கே தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் பார்த்தோம்னா டோட்டலா 6 முறை பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4-2 லக்னோ டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தோம்னா 5 முறை பிளே பண்ணதுல 3-2 இங்கேயும் லக்னோ டீம் தான் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல 3 தடவை மோதி இருக்காங்க. 2 மேட்ச்ல லக்னோவும் 1 மேட்ச்ல SRH டீமும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா SRH அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 62 IPL மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 37 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் டீசென்டா இருக்கு. அதே போல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தோம்னா இங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 67% இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். ஹைதராபாத் ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸா இங்க 4 ஈவினிங் மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த 4 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா 180 கிராஸ் பண்ணிருக்காங்க. 3 மேட்ச்ல 200 கிராஸ் பண்ணிருக்காங்க. அதிகபட்சமா SRH டீம் நான் ஆல்ரெடி சொன்னது போல 286 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பிச் கண்டிஷன் இந்த மேட்சுக்கும் அதே போல இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இந்த சீசன்ல பார்த்தோம்னா நிறைய வென்யூஸ்ல பிச் கண்டிஷன் டிஃப்ரெண்டா இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பிச் எதிர்பார்க்கலாம். அடுத்த டாஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பயஸ்டா இல்லை. இந்த 4 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ல டாஸ் பண்ண கேப்டன் பேட்டிங்கும் இன்னும் 2 மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா பவுலிங்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். 2023 இருந்து பார்த்தோம்னா டோட்டலா இங்க 4 ஈவினிங் மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்டா பேட் பண்ணவங்களும் செகண்டா பேட் பண்ணவங்களும் ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 211 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 183 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 232 இருக்கு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் 232 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்துல அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 35 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கீங்க. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஈவினிங் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் லாஸ்ட் சீசன்ல ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா 2 பேருமே ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் டீமுக்கு பிளே பண்ணும்போது. மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் 9.8 டெத் ஓவர்ஸ்ல 10.3 இருக்கு. இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. செகண்ட் ஹையஸ்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த அளவுக்கு விக்கெட் விழுகல. வேணா குவாலிட்டியான பவுலர் பவர் பிளே ஓவர்ஸ்ல பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது வேணா ஒரு விக்கெட் விழுகலாம். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜா 2 விக்கெட் விழுந்திருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸா இங்க நடந்த ஈவினிங் மேட்சஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலயுமே ரன் ரேட் வந்து 8 ரேஞ்சில் இருக்கு. சுமாரா தான் இருக்கு. பட் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 12 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஒரு ஓவருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.8 இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் எக்ஸாக்டா 2 இருக்கு. இந்த மாதிரியான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டு போகும்போது ப்ராப்பரா அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா கொலாப்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரியும் நடக்கலாம். மிந்தி வந்து ஒரு சில மேட்சஸ் வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி இங்க.
அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 90 இருக்கு. அதாவது 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 90 ரன்ஸ் ஆவரேஜா அடிச்சிருக்காங்க. லாஸ்டா நடந்த 4 மேட்ச்ல. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. 170 பிளஸ் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 70% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 25%ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வெறும் 5% தான் வந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் இவங்களே அந்த ஃபுல் 20 ஓவர்ஸ் பேட் பண்ணியிருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 48 இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 200, 220க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது சேஸ் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அக்ரெசிவாக ப்ளே பண்ணும். அந்த மாதிரியான சமயத்தில் அவுட்டும் ஆயிருக்காங்க. அதனால தான் வந்து ஓப்பனர்ஸோடைய ரெக்கார்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் கொஞ்சம் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 44% ஆஃப் ரன்ஸ் மிடில் ஓவர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 41% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியிலும் பிச் கண்டிஷன் இதே போல இருக்கிற பட்சத்தில் செகண்டா எந்த டீம் பேட் பண்றாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் நம்மளுடைய டீம்ல. இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஸ்மால் லீக்ல நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ கிராண்ட் லீக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குருட்டாம்போக்கில் நம்ம டீம் எடுக்கல, ஸ்டாட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். எப்பவுமே இந்த ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணுறீங்க ஸ்டாட்ஸை பேஸ் பண்ணி அப்படிங்கும்போது 7 or 8 மேட்சஸ் வந்து கிளிக் ஆகும். ஸோ டேட்டாவை வந்து நம்புங்க. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 4 ஈவினிங் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 65% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க போல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 35% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. இல்லை விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers 27 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் bowlers ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல ஆர்சிபி டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பட் செகண்ட் மேட்ச்ல கேகேஆர் டீமை 65 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது எஸ்ஆர்எஸ் டீம் 226 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் ஹென்ரிச் கிளாசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது பவுலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்தேவ் உனத்கட் அதிகபட்சமாக 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஈசன் மலிங்கா அண்ட் நிதேஷ் குமார் ரெட்டி 2 பேருமே ஈச் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த போட்டியில பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அமைச்சாங்க அப்படிங்கும்போது லக்னோ டீமை விட ஹைதராபாத் டீமுக்கு தான் அது மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரெசிவான பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த டீம்ல இருக்காங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், அன்கித் வர்மா, நிதேஷ் குமார் ரெட்டி, சலில் அரோரா, ஹர்ஷ் துபே, சிவாங் குமார், ஜெய்தேவ் உனத்கட், டேவிட் பெய்னே அண்ட் ஈசன் மலிங்கா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல டேவிட் பெய்னே, ஜெய்தேவ் உனத்கட், ஹர்ஷ் துபே. மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஈசன் மலிங்கா, நிதிஷ் குமார் ரெட்டி, ஹர்ஷ் துபே, சிவாங் குமார். டெத் ஓவர்ஸ்ல ஜெய்தேவ் உனத்கட், ஈசன் மலிங்கா அண்ட் டேவிட் பெய்னே. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் பார்த்தோம்னா ஈசன் மலிங்கா போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேவிஸ் ஹெட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியர் ரெக்கார்ட் ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு. லக்னோ டீம் இருக்கிற 2 மேட்ச் ப்ளே பண்ணி 136 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் 41 இருக்கு. மேட்ச் அப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது ஏடன் மார்க்ரம் அவருடைய பாலில் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமோட டாப் 3 பேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் அகெயின் ஏடன் மார்க்ரமை பவர் பிளே ஓவர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததா அபிஷேக் சர்மா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. லக்னோ டீமுக்கு பார்த்தீங்கன்னா 40 ஆவரேஜ் இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 29 தான் இருக்குது ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும், வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும் 200க்கு மேலே இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக பேட் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பார்க்கும்போது லக்னோ டீமுக்கு எதிராக 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கிறாம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறாவும் சுமாராக தான் பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அண்ட் மொஷின் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. முகமது ஷமி அவருடைய பாலில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு.
18 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி வெறும் 8 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா அபிஷேக் சர்மாவுக்கு தான் ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கான காரணம் இது வந்து ஈவினிங் மேட்ச். ஸோ அந்தளவுக்கு வந்து பவர் பிளே ஓவர்ஸில் மூவ்மெண்ட் இருக்காது. அதுவும் போக ஃப்ளாட் ட்ராக் அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அபிஷேக் சர்மாவுக்கு தான் அட்வான்டேஜாக அமையும். வேணும்னா ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் இந்த மேட்சப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் மட்டும் பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஷ் நார்கியா அவருடைய பாலில் 2 முறையும் எடன் மர்க்கம் அண்டு ஷாபாஸ் அகமத் இந்த 2 பேருத்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தோம்னா எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. முகமது ஷமி அவருடைய பாலில் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் 111 தான் இருக்குது. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன். இவருக்கு பார்த்தீங்கன்னாலும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதிகபட்சமாக இங்கே 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச்சில். மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ரிஸ்ட் ஸ்பின், லெக் பிரேக் அண்டு சேனமேன் 2 பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஆண்ட்ரிஷ் நார்கியா அண்ட் முகமது ஷமி இந்த 2 பேருத்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அன்கித் வர்மா. இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் பிளே பண்ணி 41 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரெக்கார்ட் சுமாராக இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி. பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் பிளே பண்ணி 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. லக்னோ டீமில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசராக மொஷின் கான் இருக்காரு. அடுத்ததா சலில் அரோரா. இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. மேட்சப் ஸ்டாட்ஸில் பார்த்தோம்னா ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹர்ஷ் தூபே. இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஸ்டாட்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஷிவாங் குமார். இவருக்கான ஸ்டாட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை, ஐபிஎலுக்கு புது பிளேயராக இருக்கிறதால. அடுத்ததா ஜெய்தேவ் உனட்கட். 3 மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் ஹைதராபாத் இந்த கிரவுண்டில் தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஈஷன் மலிங்கா. லக்னோ டீமுக்கு ஒரு மேட்ச் பிளே பண்ணி 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. இந்த டீம் அதாவது எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால. கடைசியாக டேவிட் பெய்னே. இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது மேட்சப் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசனுடைய முதல் மேட்ச்ல பார்த்தோம்னா 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல டிசி டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்பவும் போல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. மிச்சல் மார்ஷ் அண்ட் அப்துல் சமாத் இந்த 2 பேரும் மட்டும்தான் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பவுலிங் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பிரின்ஸ் யாதவ் அண்ட் மொஷின் கான் 2 பேருமே ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. அதே போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்க்கும் கொடுத்தாகணும். அதுவும் போக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் மாதிரி ஒரு அக்ரெசிவ் பேட்டிங் நெட் வச்சிருக்கிற டீம் கூட மோதும் போது இவங்களுடைய பேட்டர்ஸும் அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினா மட்டுமே எஸ்ஆர்எஸ் டீமை ஜெயிக்க முடியும். அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், எடன் மார்க்ரம், ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரான், அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, ஷாபாஸ் அகமத், முகமது ஷமி, ஆண்ட்ரிஷ் நார்கியா, மொஷின் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், மொஷின் கான். மிடில் ஓவர்ஸில் ஆண்ட்ரிஷ் நார்கியா, ஷாபாஸ் அகமத், அப்துல் சமாத், முகமது ஷமி. டெத் ஓவர்ஸில் ஆண்ட்ரிஷ் நார்கியா, மொஷின் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ். டெத் ஓவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரிஷ் நார்கியா அவர் 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி 2 ஓவர் மொஷின் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த 2 பேரும் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ். இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் 34 ஆவரேஜ் இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷ் தூபே அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரிஷப் பண்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்,
ஸ்டாட்ஸ் இவருக்கும் நல்லா இருக்குது. ஆவரேஜ் வந்து 40 இருக்குது. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 128 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய அதிகபட்ச ஸ்கோர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாலும் சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மேட்சப்ஸ் பார்க்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனட்கர் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஈசன் மலிங்கா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ரிஷப் பண்ட். அடுத்ததா ஏடன் மார்க்ரம். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. அதிகபட்சமாக எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 61 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 50 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் இவர் ப்ளே பண்ணிருந்தாரு. பவுலிங்கில் இந்த கிரவுண்டை 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆயுஷ் படோனி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் இதே கிரவுண்டில் 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது. இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஆவரேஜ் 60யும் இந்த கிரவுண்டில் 92வும் இருக்குது. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸும் அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது. அடுத்ததா அப்துல் சமாத். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. ஆவரேஜ் வந்து 47 இருக்குது. அடுத்ததா முகுல் சௌத்ரி. இவருக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. அடுத்ததா ஷாபாஸ் அகமது. பேட்டிங் ஸ்டாட்ஸ் இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் அதிகபட்சமாக 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா முகமது ஷமி. இவர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 14 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் மட்டும் நைட் கேமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக, ஒரு டாப் பிக்காக இருப்பார் முகமது ஷமி. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறோம் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஆண்ட்ரிஷ் நார்க்கியா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 9 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் அவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா மொஷின் கான். ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸும் சுமாராக தான் இருக்குது. கடைசியாக பார்த்தோம்னா பிரின்ஸ் யாதவ். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு இதே கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா பேஸ் டீம் வந்து பார்க்கலாம். டீம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த எஸ்ஆர்எஸ் டீம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சில ரிஸ்க் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த டீமோட டாப் 4 பிளேயர்ஸ் அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், இஷான் கிஷன் அண்ட் ஹென்ரிச் கிளாசன் இந்த 4 பேருமே கிட்டத்தட்ட எல்லா டீம்லையுமே இருப்பாங்க. பர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் 80% மேலே இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர்த்துல எவ்ரி மேட்சஸ் வந்து ஒன்றா 3 பேர் இல்லைனா 2 பேர் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, மற்ற 3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்சப்ஸ் மற்ற ஸ்டாட்ஸ்லாம் பார்த்து ஒரு பிளேயரை நம்ம வந்து நீக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளே பண்ணலாம். இன்னொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தோன்னா லக்னோ டீம் இந்த போட்டியில் வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க அப்படிங்கும் போதும் ப்ளே பண்ணலாம். கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன் அண்ட் நிக்கோலஸ் பூரன். இந்த 3 பேர்த்துல பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இந்த 2 பேருக்குமே ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக நிக்கோலஸ் பூரனுக்கு நல்லா இருக்குது. நம்ம வந்து கேப்னா கூட நிக்கோலஸ் பூரனை ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அவர் வந்து லோவர் ஆர்டர் களம் இறங்குறதால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மேபி அவரை வந்து ப்ரமோட் பண்ணாங்க அப்படிங்கும்போது வேணால் கண்டிப்பாக அவரை நம்ம ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் இருக்கார். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி இந்த பிச் கண்டிஷனை பார்த்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா, மிச்சல் மார்ஷ் அண்ட் ட்ரேவிஸ் ஹெட். இதில் மிச்சல் மார்ஷ் வந்து மஸ்ட் பிக்காக இருக்கார். மற்ற 2 பேர்த்துல ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் அவருடைய பாலில் த்ரெட் இருக்குது. இதுவே அபிஷேக் சர்மாவுக்கு முகமது ஷமி அவருடைய பாலில் வந்து த்ரெட் இருக்குது. பட் ஒரு வேளை கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட் ட்ராக் அமைக்கிறாங்க, லாஸ்ட் சீசனில் அமைச்ச மாதிரி அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக 2 பேருமே இருக்கணும். அந்தளவுக்கு பெருசாக ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது அன்கித் வர்மா இருக்கார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் வந்து இருக்கார். இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து கொலாப்ஸ் ஆவாங்க அப்படிங்கும்போது வேணால் நீங்கள் வந்து அன்கித் வர்மாவை பிக் பண்ணலாம். இவரும் பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஏடன் மார்க்ரம் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி.
இதில் எடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் போக பவுலிங்லேயும் இந்த மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஏன்னா டாப் 4 பிளேயர்ஸில் 3 பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க. அந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கனாலும் ஆஃப் பிரேக் பவுலிங்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இருந்தாலும் சில டைம் எட்ஜ் வாங்கி கேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆயுஷ் படோனி, ஹர்ஷ் துபே அண்ட் ஷாபாஸ் அகமத் இருக்காங்க. இதில் மஸ்ட் பிக் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆயுஷ் படோனி வந்து இருக்காரு. இந்த போட்டியில் வந்து பார்த்தோம்னா லக்னோ டீம் ஆகட்டும் அதே போல் எஸ்ஆர்எஸ் டீம் 2 பேருமே கொலாப்ஸ் ஆகும் தன்மையுடைய டீமாக தான் இருக்காங்க. நிறைய டைம் கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. அந்த மாதிரியான சமயத்தில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆயுஷ் படோனி மாதிரி பிளேயர்ஸ் வந்து நின்று ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஷாபாஸ் அகமத் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை எஸ்ஆர்எஸ் டீமோட டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிக நேரம் களத்தில் இருந்தாங்க அப்படிங்கும் போது ஷாபாஸ் அகமத் பவுல் பண்ணவே வர மாட்டார். ஏன்னா வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்த காரணத்தினால தான் பவுலர்ஸில் பார்க்கும்போது ஈஷன் மலிங்கா அண்ட் பிரின்ஸ் யாதவ் 2 பேருமே டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல பார்த்தோம்னா பவுலர்ஸை பிக் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். அது போக இம்பேக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்கிறதால பவுலர்ஸை பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல 6ம் 4ம் அடிக்கும் போது சில பால் வந்து மிஸ் டைம் ஆகி கேட்ச் ஆகலாம். அது எந்த பவுலருடைய பாலில் வந்து கேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். பட் அதிகமாக விக்கெட்ஸ் விழுகிற அந்த ஃபேஸான டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுற பவுலர் எடுத்தோம் அப்படின்னா விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து வரும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா மொஷின் கான், ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் ஆண்டிஷ் நார்கியா வந்து இருக்காங்க. இதில் ஜெய்தேவ் உனத்கட் இவருக்கு வந்து வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட் மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னொரு ஆப்ஷன் யார் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொஷின் கான் வந்து இருக்காரு. டொமஸ்டிக் சீசன்லாம் இவராகட்டும் அதே போல் பிரின்ஸ் யாதவ் 2 பேருமே நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், எடன் மார்க்ரம் அண்ட் ஹென்ரிச் கிளாசன் வந்து இருக்காங்க. இந்த 4 பேர்த்தையும் இந்த போட்டியில் கம்ப்ளீட்டாக ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும் போது மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இந்த 4 பேர்த்தில் கண்டிப்பாக எடன் மார்க்ரமை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து பேட்டிங் போக பவுலிங்லேயும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் மற்ற பிளேயர்ஸ் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் பூரன் இருக்காரு. அவர் வந்து டாப் ஆர்டரில் களம் இறங்கினாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவர் நம்ம வந்து கேப்டன்சி ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதோடைய ஃபைனல் அப்டேட்ஸ் டெலிகிராமில் டாஸ்க்கு அப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.